PGTRB English Unit 9 Language and Linguistics Description of Speech Sounds அதில் vowels பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். vowelsல என்னென்ன sounds இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Classification of vowels பார்க்கலாங்க. Vowels can be defined as a speech sounds produced without obstruction or audible friction of the lung air passing through the oral passage. இப்போ நம்ம சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது லங்ஸ் வழியா ஏர் வெளியில வரும்போது எந்த ஒரு ஃப்ரிக்ஷன் உராயுமே இல்லை, எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லை, தடை இல்லை. எதனால தடை இல்லைன்னா வவ்வல் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது. ஆனா நம்ம முன்னாடி வீடியோல பார்த்தோம் கான்சனன்ட் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் ஏற்படும், பிளாசிவ்ஸ் வரும் அப்படிலாம் நம்ம படித்தோம். நேசல் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம அதில் பார்த்தோம். ஆனா இங்க இந்த வவ்வல் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இல்லை, எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. The tongue and lips can produce various resonating chambers by assuming different shapes. இந்த டங்கு லிப்ஸ் இது ரெண்டுமே இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய வெரைட்டியான ஷேப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. Vowels thus result from various resonating cavities formed by these articulators. இந்த ஆர்டிகுலேட்டர்ஸ்லாம் ரொம்ப வச்சு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த லிப்ஸாக இருக்கட்டும், டங்காக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஷேப்ஸ் நிறைய கிடைக்குதே தவிர ஆனால் எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, ஃப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. vowel sounds are classified into certain sets basing on following main factors. இந்த ஒரு சில ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எப்படி இந்த vowel sounds வந்து நமக்கு வந்து கிளாசிஃபைட் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். The classifications of vowelsல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது the shape of the lips. லிப்போடைய அந்த ஷேப்பை பற்றி தான் இதில் படிக்கிறோம். லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் அன்ரவுண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரவுண்டட் அன்ரவுண்டட். இந்த ரவுண்டட்ல பார்த்தீங்கன்னா டூ, ஷூ, ஃப்ரூட், டூ, ஷூ, ஃப்ரூட் இந்த வேர்டெல்லாம் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இது ஆக்சுவலாக வந்து என்னவா வருதுங்க, ரவுண்டட். லிப்ஸ் வந்து என்ன ஷேப்பில் வருது, ரவுண்டட்ல வருது. ஆனால் அதே இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. லாஸ்ட்ல எக், ஃப்ரெண்ட், கம், எக், ஃப்ரெண்ட், கம், ட்ரீ இதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அன்ரவுண்டட் ஷேப். சரிங்களா, உதடு வந்து என்ன ஆகுது, அன்ரவுண்ட் ஷேப். இதை தான் வந்து அன்ரவுண்டட் வவ்வல்ஸ்ன்னு சொல்றோம். ரவுண்டட் அப்படின்னா அந்த டூ, ஷூ, ஃப்ரூட் இதெல்லாம் வந்து ரவுண்டட் வவ்வல்ஸ். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வவ்வல்ஸ்ல ரெண்டாவதா பார்க்கறது the rising of the tongue. ஒரு வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த டங் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு தான் இதில் பார்க்க போறோம். The tongue can assume a different shapes because of its flexibility. நம்ம ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த டங் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து வருது, அது அதனுடைய ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி. எவ்ரி சேஞ்ச், ஒவ்வொரு சேஞ்சுமே இன் இட் ஷேப் ரிசல்ட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வவ்வல் சவுண்ட். ஒரு புது வகையான டிஃப்ரெண்ட் வவ்வல் சவுண்டை கொடுக்குது ஒவ்வொரு சேஞ்சுமே அப்படின்னு சொல்றாங்க. Such changes are determined by two factors. அந்த சேஞ்சை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, அந்த மாற்றத்தை வந்து ரெண்டா சொல்றாங்க. அதுல ஒண்ணு வந்து the part of the tongue that is raised. எந்த பார்ட் முதல்ல வந்து ரைஸ் ஆகுது, அதாவது டங்கோடைய ஃப்ரண்ட் பகுதியா இல்ல பேக்கா இல்ல சென்ட்ரலா, எந்த இடத்துல அந்த சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். How high it is raised, எவ்வளவு உயரத்துக்கு அது வந்து ரைஸ் ஆகுது, அதுதான் வந்து இந்த ரெண்டு ஃபேக்டர். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு தான் அந்த வவ்வல் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். மொத்தம் வவ்வல் சவுண்ட் வந்து 20 இருக்கு. ஸோ இந்த 20 சவுண்ட்ஸுமே எப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் படிக்கிறோம். The parts of the tongue which produce the vowels are called the front, the back, the central. These are imaginary divisions of the tongue. These parts again can be raised or lowered to produce certain sound effects. ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை நம்ம சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது மேபி ரைஸ் ஆகலாம் இல்லை லோவராகவும் ஆகலாம், அது அந்த சவுண்டோடைய ஷேப்பை பொறுத்து. The rising or lowering, however, remains restricted to certain degree. The highest point to which the tongue can be raised is called close position. ஸோ எந்த அளவுக்கு அந்த டங்கை வந்து ரைஸ் பண்றோமோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், க்ளோஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். The lowest point தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஓப்பன் பொசிஷன் சொல்றோம். நல்லா நோட் பண்ணிக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். அந்த நம்ம டங் எந்த அளவுக்கு ஹையஸ்டா சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றோமோ அதை வந்து க்ளோஸ் பொசிஷனும்,
the lowest point வந்து open position அப்படின்னு நம்ம சொல்றோம். Two more intermediate imaginary positions are also demarcated to describe the rising of the tongue. They are half closed and half open. ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரு வேர்டை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் சவுண்டா, ஹாஃப் க்ளோஸா இல்லை ஹாஃப் ஓப்பனா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக தியரி மாதிரி இருக்கும், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த சவுண்ட்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். These divisions and heights can be shown with the help of the following diagram. கீழே ஒரு டயக்ராம் இருக்கும், அந்த இங்க பாருங்க டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல மேலே பாருங்க ஃப்ரண்ட், சென்ட்ரல், பேக்கு, அதாவது வாயோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு, சென்டர் பார்ட்டு, பேக் பார்ட்டு. அதே கீழே இங்க பாருங்க வெர்டிகல் என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்ன்னு ஒரு மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து க்ளோஸ் மிட்னு கொடுத்துருக்காங்களே, அதுக்கு பேர் வந்து ஹாஃப் க்ளோஸ். அது கீழே ஓப்பன் மிட்டுங்கிறது ஆஃப் ஓப்பன், கீழே இருக்கிறது ஓப்பன். இதுல எந்தெந்த பாயிண்ட்ல என்னென்ன வவல்ஸ் இருக்குன்னு சொல்லி வவல்ஸும் இங்க வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆல் இங்கிலீஷ் வவல்ஸ் ஆர் வாய்ஸ்டு. இங்கிலீஷ் வவல்ஸ்ல மொத்தம் 20 வவல்ஸ் இருக்கு, வவல் சவுண்ட் இருக்கு. அந்த 20மே வாய்ஸ்டு தான், வாய்ஸ்லெஸ்லாம் இல்லை, எல்லாமே வாய்ஸ்டு தான். மீனிங் தட் வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் டு ப்ரொடியூஸ் தெம். ஏன்னா இந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, வைப்ரேட் ஆகுது, வைப்ரேட் பண்ணி சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் கொடுக்குது, சவுண்டை கொடுக்குது. Altogether there are 20 vowels in English. மொத்தம் 20 vowels நம்ம பார்த்துட்டோம். அதுல 12 vowels வந்து monophthongs னு சொல்லுவாங்க. 12 vowels வந்து monophthongs னு சொல்லுவாங்க. ரிமைனிங் 8 வந்து diphthongs அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12ல monophthongs னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த 12ல 7 வந்து ஷார்ட் vowelsம் 5 வந்து லாங் vowelsம். monophthonsல 7 ஷார்ட் vowels இருக்கு, 5 லாங் vowels இருக்கு. இந்த monophthonsக்கு இன்னொரு பேரு pure vowels. மோனோப்தாங்ஸுக்கு இன்னொரு பேரு பியோர் வவல்ஸ், கலப்படம் இல்லாதது, மிக்ஸ் ஆகாதது, அததான் பியோர் வவல்ஸ். அப்பனா டிப்தாங்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வவல் வந்து இன்னொரு வவலோட கிளைட் ஆகும். ஒரு வவல் இன்னொரு வவலோட சேர்ந்து அது ஒரு மீனிங், அது ஒரு ப்ரொடியூஸ் சவுண்டை கொடுத்தா அதுக்கு பேர் தான் டிப்தாங்ஸ். அப்போ அந்த டிப்தாங்ஸ்க்கு எத்தனை இருக்கு அப்படின்னா 8 டிப்தாங்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். மோனோப்தாங்ஸ்ல மொத்தம் 12 சவுண்ட்ஸ்னு சொன்னோம், 12 வவல் சவுண்ட்ஸ்னு சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு இ, ஐ போட்டு புள்ளி இருக்கு இல்லைங்களா, அதான் இ. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் த வவல் இ, த ஃப்ரண்ட் ஆஃப் த டங் இஸ் ரைஸ்டு. இந்த ஈன்னு சொல்லும் போது ஃப்ரண்ட் டங் என்ன ஆகுதுங்க, ரைஸ் ஆகுது. எங்க ரைஸ் ஆகுது, இன் த டைரக்ஷன் ஆஃப் ஹார்ட் பேலட், ஹார்ட் பேலட்டோட டைரக்ஷன் ஆகுது இ. டு த பொசிஷன் பிட்வீன் த க்ளோஸ் அண்ட் ஹாஃப் க்ளோஸ் பொசிஷன். என்னுடைய பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸாவும் இருக்கும், ஆஃப் க்ளோஸாவும் இருக்கும், சரிங்களா. இது ஆக்சுவலா சென்ட்ரலைஸ்டு. இந்த ஈங்கிறது சென்ட்ரலைஸ்டு சவுண்டு, சென்ட்ரல்ல இருந்து. எக்ஸாம்பிள் பாருங்க, பிட், சிட், பிட், பிட், சிட், பிட், இதுதான் வந்து ஈ சவுண்டு. அதுக்கு அடுத்த ரெண்டாவது சவுண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஈ, நெடில், ஈ. அப்ப இந்த ஈன்னு சொல்லும் போது பாருங்க, front part of the tongue is raised in the direction of the hard palate. அந்த hard palate நோக்கி அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டங் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது, அதான் ஈ. எக்ஸாம்பிள் பாருங்க, சி, டி, கி, சி, டி, கி. இப்போ இந்த ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா அன்ரவுண்டட் க்ளோஸ், அன்ரவுண்டட் வவல் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது இ, ரெண்டாவது சவுண்டு இ. தேர்ட் சவுண்ட் என்னன்னு பாருங்க, அ. தேர்ட் சவுண்டு அ. During the production of the vowel a, the front part of the tongue is raised in the direction of the hard palate to the position between half closed and half open position. இந்த a சொல்லும் போது பொசிஷன் வந்து பாருங்க half close half open. the lips are neutral. இங்க வந்து lips வந்து நியூட்ரலா தான் இருக்கு, lips வந்து ஃபங்க்ஷன் ஆகல. எக்ஸாம்பிள் பாருங்க, bet, det, bury, bet, det, bury, bet, det, bury. இந்த வேர்டை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட் என்னதுங்க, பிட்வீன் half close and half open. இததான் வந்து இதுவும் அன்ரவுண்டட் வவல்ஸ் தான், இதுவும் வந்து என்னது அன்ரவுண்டட் வவல்ஸ் தான்.
அடுத்த இது பாருங்க a. The vowel a articulated with the front of the tongue is raised in the direction of the hard palate to a height between half open and open position. இத pronounce a பண்ணும்போது half open open positionக்கு வருது. ஆனா இதுலயும் lips வந்து பாருங்க நியூட்ரல் தான். எக்ஸாம்பிள் பாருங்க apple, man, bad, hat. apple, man, bad, hat. half open open position தான். இதுவும் vowel வந்து unrounded vowel தான். next sound பாருங்க a போட்டு ஒரு கோலன் வந்து ஆ. during the production of the vowel a, the back of the tongue is full open position. ஆ back of the tongue வந்து என்ன ஆகுதுங்க full open positionல இருக்கு. the lips are neutral. lips வந்து இதுல நியூட்ரலா தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க laugh, heart, father. laugh, heart, father. இது unrounded vowel தான். ஏன்னா back open positionல இருக்கு. அடுத்து ஆ. இத பாருங்க இந்த ஒரு அந்த ஏவை அப்படியே திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் ஆ. during the production of this sound a, the back of the tongue is fully open position. the lips are rounded. இதுல வந்து பாருங்க lips வந்து rounded ஆகுது. pot, cot, cough, pot, cot, cough. a sound. next பாருங்க c வந்து opposite directionல இருக்கிற மாதிரி கூட ஒரு கோலன். இதுக்கு பேரு o. in the production of the vowel o, the back of the tongue is raised towards the soft palate to the height between half open and half closed. இந்த சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது டங்கு வந்து எதை நோக்கி ரைஸ் ஆகுதுங்க சாஃப்ட் பேலட்டோட நோக்கி ரைஸ் ஆகுது. அப்போ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா half open and half closedல இருக்கு. door, coat, boat. door, coat, boat. அடுத்து பாருங்க ஊ சவுண்ட். in the production of this sound oo, the back part is raised towards a half closed and closed position. the lips are rounded. இத pronounce பண்ணும்போது lips வந்து roundedல இருக்குன்னு சொல்றாங்க. book, full, put, good. book, full, put, good. next sound oo. the sound oo is produced with the back of the tongue raised to the closed position towards the soft palate. அந்த ஊ சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த பேக்ல இருக்கக்கூடிய டங் வந்து என்ன ஆகுதுங்க ரைஸ் ஆகுது. ஃபூல், ஷூ, சூப். ஃபூல், ஷூ, சூப். இதுதான் அந்த சவுண்ட். அடுத்து ஆ சவுண்ட். அத பாருங்க அந்த இத மாதிரி விய வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அதுதான் வந்து ஆ. in the production of this sound a, the center of the tongue is raised. center இது வந்து center part வந்து ரைஸ் ஆகுது இந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது towards the roof of the mouth between the hard palate and soft palate to a height between open and half open position. cut, but, cup. cut, but, cup. இந்த வேர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த சவுண்ட் நமக்கு கிடைக்குது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது டங்கு வந்து எதை நோக்கி டுவோர்ட்ஸ் த ரூஃப் ஆஃப் த மவுத் ரூஃபுக்கு போகுது மேல ரூஃபுக்கு. கட், பட், கப். டங்கு எங்க போகுதுங்க ரூஃப் ஆஃப் த மவுத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஹார்ட் பேலட்ல இருந்து சாஃப்ட் பேலட்டுக்கு வருது. next sound in the production of this sound the center of the tongue is raised towards the roof of the mouth. இந்த சவுண்ட ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த சென்டர் ஆஃப் த டங் எதை நோக்கி போகுதுங்க ரூஃப் ஆஃப் த மவுத் நோக்கி போகுது. the lips are spread. lips வந்து என்ன ஆகுதுங்க ஸ்ப்ரெட் ஆகுது. bird, word, earth. bird, word, earth. இத ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க சென்ட்ரல் பிட்வீன் half close and half open rounded vowel அந்த பொசிஷனுக்கு வருது. so இதுல லாஸ்ட் சவுண்ட் 12th சவுண்ட் ஆ சவுண்ட். in the production of the sound a, the two different tongue position are mentioned. இதுல ரெண்டு different tongue position வந்து மென்ஷன் பண்றாங்க.
The tongue is raised towards the roof of the mouth. Tongue first எதை நோக்கி போகுதுங்க? Roof of the mouth நோக்கி raise ஆகுது. The height between half closed and half open position. அதை தான் வந்து சொல்றாங்க. Admit, above, upper. Admit, above, upper. So இந்த admit இந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸ் அந்த டங் வந்து எதை நோக்கி போகுதுங்க? ரூஃப் ஆஃப் த மவுத்தை நோக்கி ரைஸ் ஆகுது. ஸோ இதுதான் 12 சவுண்ட்ஸ் எதில் இருக்கு? மோனோப்தாங்ஸ். இதை தான் பியூர் வவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வவல்ஸ்ல ரெண்டாவது டாபிக் டிப்தாங்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து வவல் கிளைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்று இதுக்கு பேர் டிப்தாங்ஸ் இல்லைன்னா வவல் கிளைட்ஸ். இதுல மொத்தம் 8 இருக்கு. இதுல வந்து 2 குரூப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா it follows the ending in a. ஐ போட்டு ஒரு ஏ இருக்கா, இத வந்து ஈய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத வந்து என்னன்னு சொல்லுவோம்? இந்த சவுண்ட ஈய. ஏன் அப்படின்னா 2 வவல் சவுண்ட் ஒன்னோட ஒன்னு கிளைட் ஆகிறது. சரிங்களா? சோ அதனாலதான் சென்ட்ரலைஸ்டு diphthong the vowel glide begins at e and moves towards a. ஈய. எக்ஸாம்பிள் பாருங்க, fear, tear, fear, tear, ஈய சவுண்ட். ஈய ஈய அப்படிங்கிற சவுண்ட் வரணும். இது வந்து சென்ட்ரலைஸ்டு diphthong. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க ஏய. ஏ யா ஏய. எக்ஸாம்பிள் பாருங்க ஏர், சேர், ஏர், சேர், ஏய. இதுல லிப்ஸ் நியூட்ரல். இதுல வந்து என்னது? லிப்ஸ் இதுலயுமே நியூட்ரல் தான். அடுத்து மூணாவது சவுண்ட் என்ன இருக்குங்க? உய. உய. இதுமே சென்ட்ரலைஸ்டு diphthong. The vowel glide begins at u and moves towards air. The lips are weakly rounded. Lips எப்படி இருக்கு? Weakly rounded. Poor, tour. The tourனு pronounce பண்ணக்கூடாதுங்க. Tour, tour. Original pronunciation tour, not tour. Poor, tour. உவ உவ சவுண்ட் வருது. இந்த உவ சவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ் வந்து வீக்லி ரவுண்டட். ஃபுல்லா ரவுண்ட் ஆகாது, வீக்லி ரவுண்டட். கொஞ்சம் ரவுண்ட் ஆகுது, அதான் வீக்லி ரவுண்டட். சோ இந்த 3 சவுண்ட்ஸுமே ஏய, இய, உவ, இந்த 3 சவுண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இத வந்து என்ன டிப்தாங்ஸ்னு சொல்லுவோம்னா சென்டரிங் டிப்தாங்ஸ்னு சொல்லுவோம். டிப்தாங்ஸ்ல ரெண்டா பிரிச்சோம்னா ஒன்னு வந்து சென்டரிங் டிப்தாங், இன்னொன்னு க்ளோசிங் டிப்தாங். மொத்தம் 8 டிப்தாங்ஸ் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 சென்டரிங் டிப்தாங், மீதி வர 5 வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் டிப்தாங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ ரெண்டாவது குரூப்ல டிப்தாங்ஸ்ல ரெண்டாவது குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா மூவிங் டுவர்ட்ஸ் ஹை. மூவிங் டுவர்ட்ஸ் ஹை அப்படிங்கிற ஒரு இதுல 2 டைப் இருக்கு. அதாவது சவுண்ட் எண்டிங் இன் இ, எண்டிங் இன் உ. இந்த சவுண்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து எண்டிங் இன் இ. இதுல என்னென்ன இருக்குன்னா 3 சவுண்ட் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஏய். ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னது? ஏய். ஏய் சவுண்ட். டேபிள், பே. டேபிள், டேபிள் கிடையாது. ஆக்சுவலா ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் வந்து டேபிள் கிடையாது, டேபிள். டேபிள். பே கிடையாது, பை. ஐ சவுண்ட் வரணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட். ரெண்டாவது சவுண்ட் வந்து ஐ. ரெண்டாவது சவுண்ட் வந்து என்னது? ஐ. பை, ஐஸ், பை, ஐஸ், பை, ஐஸ். இது வந்து ஐ சவுண்ட். மூணாவது சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய் சவுண்ட். பாய், டாய், பாய், டாய். இது வந்து பாத்தீங்கன்னா ஒய் சவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்தது ஏய் சவுண்ட், ரெண்டாவது ஐ சவுண்ட், மூணாவது ஒய் சவுண்ட். இப்போ எதுல முடியுது? ஐ, இ, ஐல முடியுது. சரிங்களா? இதே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 சவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஔ சவுண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஔ. கவ், ஹவ், கவ், ஹவ். இது வந்து ஔ சவுண்ட். இன்னொன்னு நெடில்ல ஔ. மவுஸ், ஹவுஸ், மவுஸ், ஹவுஸ், மவுஸ், ஹவுஸ். இந்த மவுஸ் ஹவுஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது the lips are neutral. லிப்ஸ் வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து அட் பிகினிங்ல வந்து நியூட்ரல் ஆகி எண்ட்ல வந்து ரவுண்டடா மாறுது. மவுஸ், மவுஸ்,
பிகினிங்ல நியூட்ரலா போய் எண்ட்ல வந்து ரவுண்டடா மாறுது. ஸோ இதுதான் முக்கியம். இவ்வளவுதான் வவ்வல்ஸ் உடைய சவுண்ட்ஸ். இந்த சவுண்ட்ஸ்ல தான் நம்ம வந்து இங்கிலீஷ் வொக்காபுலரிஸ் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. மொத்தமா டோட்டலா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 44 சவுண்ட்ஸ் இருக்கு. கான்சனன்ட்ஸ்ல 24ம் வவ்வல்ஸ்ல 20யும் இருக்கு. இந்த வவ்வல்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. மோனோப்தாங்ஸ், டிப்தாங்ஸ். மோனோப்தாங்ஸ்ல 12ம் டிப்தாங்ஸ்ல 8 வவ்வலும் இருக்கு. இந்த வவ்வல் சவுண்ட் வச்சு தான் வேர்ட்ஸை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ வவ்வல்ஸ்ல என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி வந்து சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் வவ்வல்ஸுங்கிற நேம்ல பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.